வணக்கம் நண்பர்களே. பேஷன் ப்ளஸ் வந்து இப்போ இன்னுமே மாடர்னாக மாறி இருக்குங்க. ஒரு 100cc வண்டி வாங்க போகிறோம். 100cc பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலாக, யூனிக்காக, நல்லா கம்ஃபர்டபுளாக, பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு பைக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம வந்து பேஷன் ப்ளஸ் வந்து சொல்லலாம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஹீரோ வந்து மாற்றிருக்காங்க, மாடர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்துருவோம். முதல் விஷயம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, லைட்டிங் செட்டப் வந்து நமக்கு மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்து ஹாலஜன் லைட் வந்து கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து எல்இடி வந்து கொடுக்குறாங்க. அதுலேயுமே டிஆர்எல் எல்இடியில் வந்து வருது. மெயின் ஹெட்லைட்டுமே நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுத்துருக்கிறதுனால நைட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா தெளிவாக தெரியும். ரோட்டில் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் வந்து நமக்கு சேஃப்டி வைஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹீரோ அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ லைட்டிங் வந்து மாற்றிருக்காங்க. லைட்டிங் தாண்டி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கிராஃபிக்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழசு வந்த கிராஃபிக்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெட் கலர் அப்படிங்கிறப்ப அதில் ரெட்டு, பிளாக், ஒயிட்டு இந்த காம்பினேஷன்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட்டை தாண்டி ப்ளூ கலர் வந்து இருக்குது. அதேமாரி ப்ரௌனு வித் கிரே அந்த கலர் இருக்குது. பிளாக் வித் கிரே 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4லையுமே கிராஃபிக்ஸோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரும். பட் அந்த வெஹிக்கிளோட கலருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸோட கலர் வந்து நமக்கு வந்து மாறுது. ஸோ 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ல் எனக்கு வந்து ரெட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் ரெட் பைக்கை வச்சு அதை வச்சே வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு ரெட்டு வந்து வாங்கணும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிராஃபிக்ஸ் வந்து மாறி இருக்குது. லைட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதை தாண்டி இந்த பேஷன் ப்ளஸ்ஸை ஏன் வந்து வாங்கணும், அப்படி என்ன விஷயங்கள் பெட்டராக ஒரு 100cc நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பேஷன் ப்ளஸில் என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100cc தாண்டி ஒரு 125cc பைக் மாதிரி தான் வந்து தெரியுது. அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து இந்த வைசர் செட்டப். ஸோ 100cc அப்படிங்கிறப்போ ஒரு சின்னதாக இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைசர் செட்டப்பு பைக்கில் வந்து லுக்காக காட்டுது, ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீலை கொடுக்குது. இதை தாண்டி கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஜிட்டல் அனலாகில் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே பெருசாக வந்து கொடுக்குறாங்க, சின்னதாக இல்லாமல் பெருசாக வந்துருக்கு. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு நம்ம ரோட்டில் ஓட்டிட்டு போகிறப்ப நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கன்சோலுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. அதை தாண்டி நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்காக இந்த பேஷன் ப்ளஸ் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு மைலேஜ்க்காக தான் ஹீரோ வந்து i3s வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிக்னலில் ஒரு நார்மலாக நம்ம வந்து ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்க சமயத்துலலாம் நம்ம ஐடியிலே வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அகைன் வந்து நம்ம வந்து பிரேக்கை பிடிச்சி அசலரேஷன் கொடுத்தோம் அப்படின்னால வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ i3s இருக்கிறதுனால நமக்கு நல்ல பெட்டரான மைலேஜும் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 70+ மைலேஜ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து பேஷன் ப்ளஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மைலேஜையும் தாண்டி இந்த பேஷன் ப்ளஸில் வந்து பெட்டரான இன்னொரு விஷயம் எது அப்படின்னா சீட் கம்ஃபர்டபுள் தான். ஸோ சீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 100cc ஒரு சீட்டே கிடையாது. 100cc வண்டி அப்படிங்கிறப்ப சின்னதாக கொடுப்பாங்க. பட் பேஷன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க, நீளமாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் உட்காந்து போகிறோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக 2 பேர் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஸ்க் வந்து கொண்டு வரல. மேபி ஹீரோ வந்து ஒரு ஆப்ஷனலாக டிஸ்க் ஃப்ரண்ட்டில் மட்டுமாச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் 100cc அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. பட் அடிஷ்னல் சேஃப்டிக்காக இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 80-100 அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி 100cc இன்ஜின் பவர்ஃபுல் தான். 7.9 பிரேக் ஹார்ஸ் பவரும் 8.05 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 11 லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து கொடுக்குறாங்க. 168 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பேஷன் ப்ளஸோட ப்ரைஸ் டீடைல், ஃபினான்ஸ் ஆப்ஷன், டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீரோவில் இருக்க சேல்ஸ் பர்சன்ட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஒரு ஷார்ட்டாக இப்போ என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்களேன். முன்னாடி வந்தது பேஷன் ப்ளஸ் OBD 1 வெர்ஷன் வந்துச்சு. இப்போ வந்துருக்குது அப்கிரேடட் வெர்ஷனோட வந்திருக்கு, OBD 2 அது வருது. அதேமாதிரி முன்னாடி வந்த மாடலில் வந்து பார்த்தோம்னா நமக்கு எல்இடி லைட்டு வராது, ஹாலஜன் லேம்ப் தான் வரும். இப்போ வரது ப்ரொஜெக்ட் ப்ளஸ் எல்இடியோட வந்திருக்கு. இது விசிபிலிட்டி நமக்கு நல்லாவே இருக்கும். கலர்ஸ் வந்து நல்ல புதுசாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 கலர்ஸில் வருது. அது மொத்தமாக ஓவராலாக. ஓகே ப்ரோ. இப்போ வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 81,041 ரூபா. கலரை பொறுத்தலாம் மாறல, எல்லா கலர் எல்லாமே ஒரே பிரைஸ் தான் வரும். இது ஓகே ப்ரோ. இதில் எதுவும் வேரியன்ட் இருக்கா? ஒரு சிங்கிள் வேரியண்ட்ல தான் வரும். ட்ரம் பிரேக்ல வந்து வேரியண்ட்ல தான் வரும். ஓகே ப்ரோ. இப்போ மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்தா வண்டி வாங்க? 10,000 ரூபா நமக்கு கட்டினாலே போதும். நமக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபினான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் டெனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதம் வரையும் போட்டுக்கலாம். மினிமம்னா எவ்வளோ பண்ணி கொடுக்குது? மினிமம் 12 மாதம் வரையும் 12 மாதம் 48 வரைக்கும் பண்ணிக்கலாம்.
ஓகே ப்ரோ, முக்கியமான ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ கஸ்டமர் வண்டி வாங்க வராரு அப்படின்னா என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? கஸ்டமர் திருவானைக்கோவில் கேஆர்டி ஆர் கரூர் பைபாஸில் 2 பிரான்ச்சில் இருக்குது. 2 பிரான்ச்சுக்கும் வர சொல்லுங்கள். கஸ்டமர் சைடு என்ன இது கேஆர்டி சைடு என்ன ஃபேவர் ஆஃபரும் பண்ணி தருவோம். நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி தருவோம். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு இதுக்கு பக்காவாக பண்ணி தருவோம். எல்லாமே நம்ம சைட்லேருந்து என்ன பெஸ்ட்டோ பண்ணி தருவோம். ஓகே ப்ரோ. ஒரு 100 சிசியில் வந்து வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா வண்டி பார்க்கறதுக்கு பேஷன் ப்ளஸ் நல்ல லுக்காக இருக்குது, நல்ல சீட் கம்ஃபர்ட் வந்து இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்கும், i3s வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ கலர்ஸு கிராஃபிக்ஸு நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து மாற்றிருக்காங்க. அதுவும் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. எல்இடி டிஆர்எல் வந்து வருது. ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே வந்து கம்மி, 81,041 எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த பேஷன் ப்ளஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது திருச்சியில் இருக்கக்கூடிய கேஆர்டி ஹீரோ தான். ஸோ அவங்களுக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது. திருவண்ணைக்கோவிலையும் இருக்குது, சத்திரம் கரூர் பைபாஸ் ரோட்லையும் இருக்குது. ஸோ ஷோரூம் வாங்க, இப்போ நல்ல ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்க சைட்லேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.